ஹாய் கைஸ், T20 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் போட்டிகள் 2026 இலங்கை மற்றும் இந்தியாவில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இதில் ஒவ்வொரு போட்டியுமே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இதில் குறிப்பாக இலங்கை மற்றும் ஓமன் அணிகளுக்கு இடையே நடந்து முடிந்த ஒரு போட்டியில் இலங்கை அணி ஓமன் அணியை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 225 ரன்கள் அடித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. 5 விக்கெட் இழப்பிற்கு இறுதியாக ஓமன் அணியை வீழ்த்திட்டாங்க. இலங்கை அணி 105 ரன்கள் வித்தியாசத்தில் ஓமன் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 120 ரன்கள் மட்டுமே 9 விக்கெட்டை இழந்து எடுக்க முடிஞ்சது. ஓகே, ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இலங்கை அணியின் கேப்டன் தசுன் சனங்கா இந்த 2026 T20 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் போட்டியில் 19 பந்துகளை அரை சதம் அடித்து அசத்திருக்காப்புல. T20 உலகக்கோப்பை சர்வதேச போட்டிகளில் இலங்கை அணிக்காக அதிவேக அரை சதம் அடித்தவர்களில் தசுன் சனங்கா முதலிடத்தில் இருக்காப்புலன்னா பார்த்துங்க. இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, குறைந்த பந்தில் அரை சதம் அடித்தவர் இலங்கை அணிக்காக அப்படின்ற இடத்துலையும் பார்த்திங்கன்னா தசுன் சனங்கா தான் 2ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. ஸோ இலங்கை அணிக்காக அதிவேக அரை சதங்கள் அடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போது 19 பாலில் தசுன் சனங்கா 2 பவுண்டரி மற்றும் 5 சிக்ஸர்கள் அடித்து இந்த 2026 ஓமன் அணிக்கு எதிராக முதலிடத்தில் இருக்காப்புல. அதே போல் 20 பந்துகளில் தசுன் சனக்காவே இந்தியாவுக்கு எதிரான ஒரு போட்டியில் 2023 20 பந்தில் 50 ரன்கள் அடித்தாப்புல. அதே மாதிரி 21 பந்தில் ஜெயவர்தனா கென்யாவுக்கு எதிரான ஒரு போட்டியில் 2007ஆம் ஆண்டு 50 ரன்கள் அடித்து சாதனை படைத்தாப்புல. அதே போல் குமாரா சங்கக்காரா 2021 இந்தியாவுக்கு எதிரான ஒரு போட்டியில் ஆண்டு இந்த சாதனையை நிகழ்த்தினாப்புல. ஸோ இலங்கை அணிக்காக குறைந்த பந்தில் அரை சதம் அடித்த வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தசுன் சனங்கா இருக்காப்புல. அதே போல் T20 உலகக்கோப்பை மற்றும் சர்வதேச T20யில் இந்திய வீரர் யுவராஜ் சிங் 12 பந்துகளில் அரை சதம் அடித்ததே இதுவரை யாரும் முறியடிக்க முடியாத உலக சாதனையாக இருக்குது. ஓகே கைஸ், அதே போல் இலங்கை அணிக்கு வருத்தத்துக்குரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் டீமில் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். அவரை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோ தான். ஏன்னா வனிது ஹசரங்கா இப்போது இன்ஜுரி காரணமாக அவர் T20 போட்டியிலேருந்தே டோட்டலாக விளையிட்டாப்புல. இது இலங்கை அணிக்கும் இலங்கை மக்களுக்கும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் இருக்கும். வனிது ஹசரங்கா அயர்லாண்டுக்கு எதிரான ஒரு போட்டியில் கடைசியாக முடிந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசினாப்புல. யார் கண்ணு பட்டுச்சோ தெரில, அயர்லாண்டுக்கு எதிரான போட்டியில் அவருக்கு இடது காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அந்த போட்டியில் அற்புதமாக பந்து வீசினாப்புல நம்ம வனிது ஹசரங்கா 25 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாப்புல 4 ஓவர் போட்டு. ஸோ மேலும் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருந்துச்சு அப்கமிங் மேட்சஸில். இந்த நிலையில் தான் அவர் டோட்டலாக T20 வேர்ல்ட் கப் 2026 விளங்கியிருக்காப்புல. இது போக 4 வார காலங்களுக்கு அவர் ஓய்வு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கைகள் வெளியாகிருக்கு. வனிது ஹசரங்காவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷான் ஹேமந்தாவை கொண்டு வந்திருக்காங்க ஸ்பின்னராக இலங்கை அணி. ஸோ அடுத்து இலங்கை அணிக்கு ஆஸ்திரேலியா கூட 16ஆம் தேதி திங்கட்கிழமை வர மேட்ச் இருக்குது. ஸோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.